ஹலோ மக்களே! இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக வெயிட் கெயின் இருக்கும்போது எனக்கு நடந்த பிரச்சனை. எனக்கு என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சு, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன், ஸோ இப்போ நான் எப்படி எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான ஒரு ஜேர்னியை பற்றி பார்க்க போகிறோம். வெல்கம் டு விமன்ஸ் கெரியர் லேடர். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யார் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க கண்டிப்பாக உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் என்னோடய சுச்சுவேஷன். ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ரொம்ப தொப்பை விழுந்த மாதிரி ஆகிடுச்சு. பாடியுமே ரொம்ப வெயிட்டு, கை கால் வலி, எல்லா டிஃபிகல்ட்டிஸுமே ரொம்பவே நான் ஃபேஸ் பண்ணேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. மற்றவங்க என்னை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆக்வர்டாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தேன்னா எப்படி ஆனாலும் என்னால் எதையுமே மேனேஜ் பண்ண முடியல. கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணால் உடனே கால் கையெல்லாம் வீங்கிடும். ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். நானே என்னை ஒரு தனிமைப்படுத்திக்கிட்டு இப்படின்ற மாதிரிலாம் ஆகிடுச்சு. பட் இப்போ எனக்கு அப்படி இல்லை. ஏன்னா ஆஃப்டர் நான் ஃபாலோ பண்ண என்னோட 90 days வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கேன். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருந்துச்சு, அந்த ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி நான் பண்ண ஆரம்பிச்சு இப்போ ரொம்பவே நான் ஸ்லிம்மாக, பியூட்டியாக, அழகாக, ஹெல்த்தியாக இருக்கேன். நம்மளுக்கு ஹெல்த்தும் முக்கியம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பியூட்டியும் முக்கியம். எனக்கு ஒரு கல்ல ரெண்டு மகா மாதிரி என்னோடய 90 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் மூலமாக நான் ஃபுல்லான எஃபர்ட் போடும்போது எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பியூட்டியுமே இருந்துச்சு, ஹெல்த்துமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன், ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணேன். என்னோடய லைஃப்பை ரொம்ப ஒரு திரும்ப பேக் டு ஃபார்ம், என்னோடய காலேஜ் மாதிரி, ஸ்கூல் மாதிரி திரும்பி நான் பார்த்தேன். ரொம்பவே ஒரு ஹாப்பியாக ஒரு மூமெண்ட்டாக எனக்கு இருந்துச்சு. ஒரே ஒரு சிம்பிள் ஸ்டெப் மூலமாக தான் எனக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு என் லைஃப்பில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மீல் ரீப்ளேஸ்மெண்ட். என்னோடய ஒரு மீல் நான் ரீப்ளேஸ் பண்ணேன். என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் என்ன பண்ணால் நியூட்ரி மீல்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் ட்ரிங்க் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணேன். ப்ளஸ் சப்போர்ட்டிவாக பார்த்தீங்கன்னா ஒமேகா எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுக்கும்போது எனக்கு செம்ம வெயிட் லாஸ் இருந்துச்சு. முக்கியமாக ஹெல்த்தியான வேலை வெயிட் லாஸ், அதுவும் எனர்ஜெட்டிக்காக, எந்த ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா எல்லா விட்டமின், எல்லா மினரல்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ எனக்கு கெலோரிஸ் டெஃபிசிட் பண்ணி சூப்பரான வெயிட் லாஸ்னால் எனக்கு ஃபேட் லாஸ் இருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெயிட்டை ஒரு வெயிட் மிஷினில் செக் பண்ணி வெயிட் குறைப்போம். ஆனால் அது உண்மையான வெயிட் லாஸ் கிடையாது, அது ஹெல்த்தியான வெயிட் லாஸ் கிடையாது. எனக்கு ஃபேட்டு குறைஞ்சி. ஸோ என்னோடய இன்ச்சஸ் குறைஞ்சது, ஹிப் சைஸு, பட் சைஸு, என்னோட தொப்பை, இது மாதிரி எல்லாமே குறையும் போது பார்த்தீங்கன்னா கொழுப்பெல்லாம் கரைய ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு ஒரு ஹெல்த்தியான வகையில் ரொம்ப ஒரு ஹாப்பியான வெயிட் லாஸ் நடந்துச்சு. இது மேஜிக் கிடையாது, சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கைடட் பிளான். ஸோ உங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஃபுல் கைடன்ஸ் கொடுப்பேன், சரிங்களா? ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ ரெடினா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக சேர்ந்து வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு டிஎம் பண்ணுங்கள். பாய்.